மத்திய அரசின் திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்த விடாமல் தடுப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ள குற்றச்சாட்டை அமைச்சர் ஏவா வேலு மறுத்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் மாநில அரசின் பங்களிப்பு 70 விழுக்காடும் மத்திய அரசின் பங்களிப்பு 30 விழுக்காடும் உள்ளதாக எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியிலே நானும் மேடையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நான் எப்பயும் இந்த வெள்ளை சட்டை தான் போட்டுருப்பேன், பார்த்துருப்பீங்க. நேற்று டிவியில் பார்த்தா நான் கள்ள சட்டை போட்டிருப்பேன். யோசிச்சு பார்த்தேன், டெல்லியில இருந்து வர கலர் கலரா போடுறாங்க, நாம ஒரு கலர் சட்டை போட்டுக்கலாம்னு ரூம் தான் யோசிச்சேன். நான் ஒரு கலர் சட்டை. என்னோட அன்பு சகோதரி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் நாங்கள் 2 பேர் தான் மேடை. நான் உற்று கவனித்துக் கொண்டே இருந்தேன். அவர் பேசுகிற போது சொன்னார், தமிழ்நாட்டிலே இந்திய அரசாங்கம் கொண்டு வருகிற அத்தனை திட்டத்தையும் தடுக்கிறார்கள். எந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் தடுக்கிறது? பட்டியலிட முடியுமா? இருந்தால் நேற்று பத்திரிகை நண்பர்களிடத்தில் கேட்டார்கள், இப்படி பிரதமர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது நான் சொன்னேன், வேறொன்றுமல்ல, கிராம பகுதியில் பார்க்கிற பொழுது அங்கே பிரதமர் வீடு கட்டு திட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலவசமாக பிரதமர் வீடு கட்டும் என்கிற திட்டம் ரூரல்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்திற்கு 70% பணம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுக்கிறார். அவங்க 30% பணத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆக 70 நான் கொடுக்கிறோம், அவங்க 30 கொடுக்கிறாங்க. ரெண்டத்தையும் சேர்த்து பிரதமர் வீடு கட்டும் திட்டம். அரிசி நீ எடுத்துனுமா, உண்மையை நான் எடுத்துன்னு வர, 2 பேர் கலந்து சாப்பிடுவோம் என்கிறது போல 70% மாநில அரசாங்க நிதி, பேரா பிரதமர் வீடு கட்ட இலவச திட்டம். எங்க குறுக்கே நாம இருக்கிறோம்? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.